டிஸ்னி வந்து ஃப்ரீயாக கொடுக்கவே இல்லை. அவங்க வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. டிஸ்னியோட சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கே தெரியும். மந்த்லியே பார்த்தோன்னா அதிக ரேட்டு. இயர்லியாக போடும்போது 1200 இல்லை 1300 500 அந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆட்ஸும் போடுவாங்க. அதில் வந்து டிஸ்னி எவ்வளோ சம்பாதிச்சுன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் மட்டுமே ஒரு 1200 கோடி சம்பாதிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடெல்லாம் சேர்த்து எவ்வளோனா ஒரு 1100 கோடி சம்பாதிச்சாங்க. ஸோ டோட்டலாக அவங்க மட்டுமே ஒரு 2300 கோடி வந்து இந்த ஐபிஎல் வச்சே சம்பாதிச்சாங்க. இப்போ ஜியோ வந்துட்டு ஃப்ரீயாக விட்றாங்க. என்னடா இவங்க லூசு மாதிரி ஒரு 2000 கோடி பட்ஜெட்டை வந்து வேஸ்ட்டாக ஃப்ரீயாக விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது தான் அங்கே தான் அம்பானி வந்து கிரிட்டிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால வந்து ஜியோக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய யூசர்ஸ் வந்து லாகின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால அம்பானி என்ன பண்ணுறாருன்னா மக்களுங்கிட்ட காசு வாங்காமல் ஆட்ஸ்லாம் கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்னி பார்த்தோன்னா ஒரு 2300 crore தான் வந்து சம்பாதிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த அம்பானி பார்த்தோன்னா வெறும் ஆட்ஸில் மட்டுமே பார்த்தோன்னா ஒரு 3239 கோடி வந்து ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிடறாரு.